வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. இன்றைக்கி வந்துங்க தில்லைக்காளி அலங்காரம் போட்டிருக்காங்க மலையனூர் அங்காள பரமேஸ்வரிக்குன்னா, அப்படி என்னங்க அதில் ஸ்பெஷல் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அங்காள பரமேஸ்வரி வந்து அந்த அம்மா வந்து சுடுகாட்டு காளி, அந்த அம்மா வந்து ரொம்ப உக்ர ரூபி. அவங்களுக்கு பெரும்பாலும் வந்து சமயபுரம் மாதிரி அந்த மாதிரி ரொம்ப சாந்தமான தெய்வங்களோட அலங்காரங்கள் நிறைய போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி தில்லைக்காளி அலங்காரம்னு சொல்லும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. ஏன்னா தில்லைக்காளியே இன்னுமே நல்லெண்ணெய் போட்டு அமுக்கி அந்த அம்மா தலையில் தேய்ச்சி குளிக்க வச்சு அவங்களுக்கு வந்து கையெல்லாம் வந்து கூட கட்டப்பட்டிருக்கும் அப்படிலாம் கூட சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரிலங்க. ஆனால் வெள்ளை புடவையை கட்டி அந்த அம்மா உடம்பு முழுக்க குங்குமத்தை கொட்டி வச்சுருப்பாங்க. கண்ணு தவிர எல்லா இடங்கள்லையும் ரொம்பவும் உக்ரமான தெய்வம்னு சொல்கிறாங்க அங்கே தில்லைக்காளி. மூவேந்தர்கள் வந்து அவங்க மந்திரங்களால் கைகள் கட்டப்பட்டிருக்கு அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான உக்ரமான தெய்வம் அந்த அம்மா. அந்த அம்மாவுடைய வேஷத்தை இந்த அம்மா மலையனூர் அங்காள பரமேஸ்வரிக்கு போட்டிருக்குது எப்படி இருக்குன்னா, சும்மாவே ஆடுவோங்க நாங்கள், எங்களுக்கு சலங்கையை கட்டி விட்டால் எப்படி ஆடுவோன்ற மாதிரி இந்த அம்மாவே உக்ர ரூபி. அந்த அம்மாவுடைய வேஷத்தை போட்டிருக்கிறது வந்துங்க பயங்கர ஆவேசம்தான். ஆனால் வந்துங்க இன்றைக்கி அந்த அம்மாவை பார்க்குறவங்களுக்கு பாக்கியம் தாங்க. அவங்களுக்கு வந்து பெரிய குடுப்பனம் தான் இதை சொல்லணும் நம்ம. இன்றைக்கி அந்த வேஷத்தை நம்ம இந்த ஃபோட்டோலையாவது நம்ம டிவி அந்த ஃபோன்லேயாவது பார்த்ததே பெரிய பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன். பயங்கர ஆசீர்வாதமாக இருக்குங்க கண்டிப்பாக. அதோடு வந்துங்க தில்லைக்காளி வந்துங்க துடியான தெய்வம் தான். அந்த அம்மா வேண்டுற வேண்டுதலை எந்த மூலையிலேருந்து நம்ம வேணுனாலும், எந்த ஊரில் எந்த இடத்துலேருந்து வேணுனா கூட அந்த அம்மா அப்படியே நடத்தி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மாவும் அப்படி தான். 2 உக்ரமான தெய்வங்களும் உக்ரமான ரூபங்களும் அதே மாதிரிங்க 2 துடியான தெய்வங்கள் அவங்க அந்த வேஷங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறது ரொம்பவும் ஆசீர்வாதங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்துங்க கெட்ட விஷயங்கள் எல்லாம் இனிமேல் விலகி ஓடி நல்லது மட்டுமே நடக்கும்ன்றதில் நம்புங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். மலையனூர் போக முடிஞ்சவங்க அந்த அம்மாவை போய் நேரில் பார்த்து வணங்குங்க. போக முடியாதவங்க சூழ்நிலை காரணமாக சூழ்நிலை எனக்கு என்னன்னாங்க, பெண்களுக்கே உரிய இயற்கை பிரச்சனை தாங்க. மற்றபடி எந்த பிரச்சனை இருந்திருந்தாலும் நாங்கள் கிளம்பி போயிட்டுருப்போம் அம்மாவை பார்க்குறதுக்கு. இன்றைக்கி போக முடியாத சூழ்நிலை அதுதான். அப்படி இருக்கும்போது நம்மளால் என்னங்க, இங்கே நம்ம ஃபோன்லேருந்து அந்த அம்மாவை பார்த்து வணங்குவோம். அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்குமே வந்துங்க நல்ல ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அம்மா வந்துங்க துடியான தெய்வம். நான் எது திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, இந்த கலியுகத்தில் ஒரு பிரச்சனைன்னா அது அம்மா அப்படி நம்ம வேண்டும்போதே அது நடக்குதுன்னா அதுதான் துடியான தெய்வம்னு சொல்லுவாங்கங்க. கண்டிப்பாக அதே மாதிரி மலையனூர் அங்காளியும் துடியான தெய்வம், தில்லைக்காளியும் நான் வேண்டுனேன் ஒரு முறை. அது மாதிரி எனக்கு நடந்தது அந்த அம்மாட்ட. அந்த அம்மா குங்குமம் கூட நம்ம பயன்படுத்தும் போது நம்மள பிரச்சனைகள்லாம் சரியாகுதுங்க. ரொம்பவும் துடியான தெய்வம் தில்லைக்காளியும்.